ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? வந்து என்னன்னா இந்த படத்திலே வந்து இந்த அரசியலை பற்றி பேசுகிறார். மெயின் காரணம் அதான், மெயின் அரசியலை பற்றி பேசுகிறார். அது அந்த கேட்ட உடனே தான் இப்போ அந்த படத்துக்கு வந்து இப்போ நிப்பாட்டிக்கிறாங்க. அரசியலை பற்றி எதுக்கு நீ படத்தை நடிக்கிறியா, நீ வேற என்ன பேசு, அரசியலை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு தான். அதனால தான் மெயின் இப்போ நிப்பாட்டுறது காரணமே அதான். காலையில் நீதிமன்றம் வந்து யூஏ சான்றிதழ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக போய் சென்சார் போட்டு தடை வாங்குறாங்க. அதாவது ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜய் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை எலெக்ஷன் வரைக்கும் ரிலீஸே ஆகாதா? அது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ட்ரை இன்னும் 21ஆம் சொல்லிக்கிறாங்க. அது கூட வராது. 21ஆம் விசாரணைக்கு தான் விசாரணை சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக வராது இது. ஏன்னா இது வந்து இப்போ அரசியல் கதை மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. படமே அரசியல் கதை தான். அதனால் ஒரு 10 சீன் கிட்ட கட் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. இனிமேல் அது வருமா வராதான்னு தெரியல. இப்போ பராசக்தியும் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்த மாதிரி அண்ணா பேரறிஞர் அண்ணாவோட கதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பேசாத அரசியல் இதில் பெருசாக பேசியிருக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து சுமூகமாக போயிட்டு சென்சார் வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவர் தரப்பில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவர் சென்சாருக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டாரு. இவர் வந்து ஒருத்தரை வச்சு இங்கே சென்சார் போர்டில் நின்றுருக்கணும், இந்நேரம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சொல்கிற மாதிரி இல்லைப்பா. அது வந்து ஏன்னா எதனால் வரல, அவர் வந்திருக்கலாம்ல, சென்சார் போட்டிருக்காங்க, சரி வர வேண்டியது தானே. எதனால் ஏன் அப்போ ஊர் பண்ண வர வேண்டியது தானே. அப்போ யார் மேலே தப்பு? அது சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பக்கம் வந்து சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் தணிக்கை கொடுக்கவே இல்லை. ஆனாலும் விஜய் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. விஜய்க்காக எத்தனையோ பேர் வாயை திறக்கிறாங்க. விஜய்க்கு நடந்த ஒரு அநீதி, விஜய் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பொங்கல் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது எப்படி திறப்பார் அவர்? விஜய் தப்பு பண்ணிட்டாப்புல, அப்படி எப்படி திறப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். தப்பு பண்ணிட்டாங்க, பேச்செல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் எல்லாம் விட்டாரு, ஓகேங்களா? தப்பு பண்ணிட்டாங்க, அப்போ எப்படி சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுவார். தேவையில்லாத வார்த்தை தான் பேசுகிறாரு, ஓகேங்களா? அதெல்லாம் பெரிய அவர் எவ்வளோ பெரிய தலைவர் அவர். அவரே வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாப்புல, ஓகேங்களா? அதனால இப்போ எப்படி நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஒன்றிய அரசு வந்து குறி வச்சு அடிக்குது, ஆனால் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும் என்ன பண்ணிட போறாரு? அதெல்லாம் ஒன்று சார், அதான் சொல்கிறேன்ல, இப்போ என்ன வேணா பேசட்டும். அவர் எலெக்ஷன் வந்துட்டு முடிஞ்ச பிறகு அப்புறம் கதை பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறீங்களா? புரியல. விஜய் ஜெயிக்க மாட்டாரா சார்? ஜெயிச்சு காட்டுட்டோம், ஜெயிக்கிட்டோம். அவர் வந்து திறமை இருந்தால் ஜெயிக்கிட்டோம் அவர், ஓகேங்களா? ஜெயிக்கிறதுனால தப்பே சொல்ல அவனை. ஆனால் நான் வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடக்கூடாது, மெயின் அதுதான். ஜனநாயகன் படத்துக்கு வந்து தணிக்கை இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் கொடுக்கவே இல்லை. கோர்ட் வந்து யூஏ கொடுத்தது காலையில். அதுக்கப்புறம் உடனடியாக ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய அந்த சென்சார் வாரியம் வந்து உடனடியாக போய் தடை வாங்கிட்டாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு 2 நாளாக இருக்க வேண்டியது படம் ரிலீஸ் ஆகி, ஆனால் ரிலீஸ் ஆகலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி விஜய் ட்ராமாவா இல்லை விஜயை பழி வாங்குதா? அரசியல் நோக்கத்தை பார்க்க போனால், அதாவது மக்கள் என்னதான் இருந்தாலும் சரி, அதை கீழ் மட்டும் தான் பார்ப்பாங்க, தவிர மேல் மட்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. விஜய் படம் வர்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற வேலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸ்டாலின் தான் பண்ணுறாரு, ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் படத்தை தடை பண்ணுறாருன்னு நினைத்து இப்படி நினைக்கிறாங்க. அதாவது தவறு வந்து படத்தில் தயார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், தணிக்கை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. இன்னும் என்னதான் படித்த மக்கள் இருக்கிறதுனால, பாமர மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மக்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது வந்து ஒரு மதக்கலவரனால இருக்கிறனால தான் நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது சொன்னால் படம் பார்த்தா தெரியும். தணிக்கை குழு வந்து எல்லா படத்தையும் பண்ணுறது கிடையாது. எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுது, போகுது, வருது, எல்லாத்தையும் தணிக்கை குழு பண்ணுறது கிடையாது. இதான் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம தணிக்கை குழு பண்ணுறது இப்போ பண்ணுறது ஏன்னா, இப்போ எல்லா பற்றி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்தி மொழி பிரச்சனை பண்ணுறதா மட்டும்தான் தடை பண்ணுறாங்க வைக்கிறாங்க. அவன் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிற மாதிரி இருந்தால் தடை பண்ணுறாங்க வைக்கிறாங்க. இது வந்து மத கலவரம் சொல்லி பண்ணுறாங்க. என்ன அது படம் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறீங்களா இல்லை தாமதமாகும்? தாமதமாகும். அது பண்ணிடுவாங்க. ஏன்னு கேளுங்க, சும்மா பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுற மாதிரி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவப்பேர் உண்டாக்குற மாதிரி உண்டாக்கி அவங்க விடாமல் என்னன்னா, இப்போ ஒன்றிய அரசு தான் நெருக்கடி கொடுக்குதுன்னு நல்லா தெரியும். வாகனத்தை சோதனை பண்ணுறாங்க, டெல்லிக்கு வந்து ஆஜராகு அப்படின்னு சம்மன் அனுப்புகிறாங்க. இப்போ படத்துக்கு உடனடியாக போயிட்டு அப்பீல் போயிட்டு தடை வாங்குறாங்க. ஆனால் விஜய் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட சிஎம் சார் நம்ம முதலமைச்சரை கண்டிப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார், முதலமைச்சரை கிண்டல் பண்ணுவார் அங்கிள் அப்படின்லாம். ஆனால் ஒன்றிய அரசு இப்படி திட்டமிட்டு அடிக்குது, எல்லா பக்கமும் அடிக்குது. ஆனால் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டார்ல. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் பேச, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுறதுனால வந்து இப்போ விஜய் இந்த இப்போ விசாரணை நடக்குது.
ஏதாச்சும் வாயை திறந்து மாட்டிக்கிட்டால் நம்ம ஏதாச்சும் சிக்கலை உண்டாக்கிக்கிறோன்னு பயந்தான் அவருக்கு. அதுக்காக இப்போ பிஜேபி இன்னும் 4-5 வருஷம் ஃபுல்லாக ஆளும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ முடிய போகுது. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாலும் தலையாடி தான் போகணும். அவங்க எதிர்த்து பேசினா உள்ளத்தி போடுறாங்க அவரை. இப்போ விஜய் உள்ளத்துக்கு கண்டிப்பாக அவன் எதிர்த்து பேச முடியாது. அதான் என்ன பண்ணுறாங்க, தன் வசப்பக்கம் இருக்கிறாங்க. எங்கள் கட்சிக்கு கூட்டணி வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் இது வரைக்கும் வாயை திறக்கலை. அதாவது கொள்கையின் எதிரி வந்து பிஜேபி தமிழ்நாடு தான் சொல்கிறாரு. அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி பேசுகிறவன விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஆகுது பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போவே இந்த வாய்ஸும் அவர் கொடுக்கல, எந்த குரலும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது கட்சி ஆரம்பிச்சு. ஆனால் மக்கள் பிரச்சனை எதுக்கும் அவர் வந்த மாதிரி தெரியல. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா மக்களுக்காக குரல் கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட்டு மக்கள் வந்து இப்படி பார்த்து தான் இருக்கிறாங்க. மக்கள் பார்க்க நினைக்காம இல்லை. அதாவது இப்போ ஏற்கனவே திருக்கோணத்தில் நடந்தது. இது வரைக்கும் அவர் வாயை திறந்து இது வரைக்கும் பேசலை. என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு இது வரைக்கும் பேசலை. இப்போ 2வது இப்போ இவர் பிரச்சனை இப்போ பேசன்னு சொல்லி போட்டால் 2, 3, 4, 5 வருஷம் இப்போ முன்னாடி ஏற்கனவே நடந்ததை காட்டுறாங்க. ஏற்கனவே தலைவர் பேசிட்டாரு, அதெல்லாம் பேச மாட்டார். இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நடக்க கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும்னா 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி பேசி பேச்சு இன்றைக்கி ஸ்பீச்சில் போடுறாங்க. அப்படியே பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த இதை போட்டு காமிக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வாய் திறந்தான்னா அன்றைக்கி நீ கட்சி ஆரம்பிக்கவும் செய்யலை, ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி நீ கட்சி ஆரம்பித்து மக்களாக நிற்கிற. அப்போ நீ இன்றைக்கி உனக்கு ஒரு பாதிப்புனா மக்கள் தெரியும் குறை சொல்ல வேண்டாமா? அப்போ யார் குறை சொல்லணும்? நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்வியா, எந்த கவர்மெண்ட் குறை சொல்கிற? வாயை திறந்து கம்மிட்டு இருக்கியா? உன் கட்சிக்காரன் எவ்வளோ வாயை திறக்கல, என்ன காரணம்? ஏன் இது செங்கோட்டையை வாயை திறக்கல? செங்கோட்டை இப்போ ரொம்ப பெருசாக பேசுகிறாரு, அவர் வாயை திறக்கல. புஸ்லியா வந்து வாயை திறக்க இல்லை. உங்கள் லாட்ஜில் மாட்டினேன், அவர் வாயை திறக்கல வரைக்கும். ஏன் வாயை திறக்காம இருக்கீங்க? காரணம் என்ன? வாயை திறந்து பேச வேண்டியானே. அது காரணம் அவங்க பேச சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாயை திறந்து ஒன்று பிஜேபி குறை சொல்ல சொல்லுங்கள், எது குறை சொல்ல சொல்லுங்கள். வாய்மொழி ஏன் கம்முன்னு இருக்கிறாங்க? ஜனநாயகன் படத்துக்கு ஒன்றிய அரசு தான் சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ சிபிஐக்கு வந்து ஆஜராகுன்னு சொன்னதும் ஒன்றிய அரசு தான், பாஜக அரசு தான், அவங்களோட சிபிஐ தான். இது மட்டும் இல்லாமல் வாகனத்தை சோதனைடுறதும் பாஜக அரசு தான். எல்லாத்துக்குமே சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள்லாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட விஜய் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஒன்றிய அரசு இவ்வளோ திட்டமிட்டு பழி வாங்குது, ஆனாலும் விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க, இந்த கடை நான் நடத்துகிறேன், முதலீடு நான் முதல் போட்டு வியாபாரம் பண்ணாதான் காசு. எவனோ ஒருத்தன் போட்டு நான் வேலை செய்கிறதா இருந்தாக்கா எனக்கு ஒன்றும் கிடையாது. விற்கலாம் போது நான் போயிடுவேன். படம் இதில் வந்து யாருக்கு நஷ்டம்னா படம் ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம். நீ சம்பளம் வாங்கிட்ட, தான் சொத்தை தான் காப்பாற்றிங்கன்னா நம்ம வாயை விட்டு ஏதாவது நம்ம மாட்டிக்க போகிறோம். இருக்கிறது வரைக்கும் அது என்றைக்கு தேதிக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நம்ம எதுவும் இப்போ சொல்லி நம்ம மாட்டிக்கக்கூடாது. தன்னுடைய சுய லாபத்துக்காக பயத்துக்காக இவர் எதுவும் அவங்கள எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை அவர் இருக்கிறார். இங்கே ஏதாவது பிரச்சார கூட்டம் நடக்குதுன்னு இங்கே விஜயோடது, போலீஸ்காரங்க சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாருன்னா, சிஎம் சார் பார்த்து எங்களை பயப்படுறீங்களா அப்படின்லாம் கேட்பாரு. ஒன்றிய அரசு வெளிப்படை அடிக்குது, திட்டமிட்டு அடிக்குது, எல்லா பக்கமும் சுற்றி அடிக்குது. அப்படி இருந்துமே ஒன்றிய அரசு நோக்கி ஒரு சின்ன குரலை கூட எழுப்பலையே. ஏங்க, அவர் பயந்து போய் கிடக்குறாருங்க, பயந்து போயிருக்கிறாரு. எங்கேயாவது வாயை திறந்தாக்கா நம்மளாவது விசாரணைக்கு இங்கே இவ்வளோ தொழில் கூப்பிட்டுருக்காங்க, அடுத்தது நம்ம வாயை திறந்தா தூக்கி உள்ளைகளை போட்டுற போகிறாங்கன்னு ஒரு பயத்தில் தான் அவர் பேசாது. இங்கேனாக்கா இவரை சிஎம் நக்கல் பண்ணு நையாண்டி பண்ணுறது இவருக்கு வந்து ஒரு பெருமை நினைக்கிறாரு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் விஜய் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கா? அவன் எப்பவுமே வர மாட்டாரு, நாளைக்கு வருவாருன்றீங்க. ஒன்றிய அரசு வந்து திட்டமிட்டு விஜய் பழி வாங்குதுன்னு நம்ம எடுத்துப்போன்னு வைங்க. ஏன்னா ஒரு சைடு டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, இன்னொரு சைடு வாகனத்தை சோதனைக்கு உள்ளாக்குறாங்க, இன்னொரு சைடு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் விஜய் வந்து பனையூர்லேயே இருந்துக்கிறாரு, எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? ஒரே ரீசன் தான் சார். கடைசி கட்டம் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியில் போயிடலாமா போகலாமான்னு அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது அவருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இப்போ பேசிவிட்டோம்னா நாளைக்கு எதுவும் போக முடியாது. அதனால தான் இன்ன வரைக்கும் மத்திய அரசை பற்றி எதுவுமே பேசலை. சென்சாருக்கு ஒரு கட் ஆகிடுச்சு, சிபிஐ விசாரணை வச்சு எல்லாம் பண்ணான்னு கூட இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்க காரணம், வாயை மூடி மௌனம் இருக்க காரணம் இதுதான். கடைசி நேரம் வரைக்கும் பார்க்குறாரு, எப்படியாவது உள்ளே பூந்துடலாமா, பிஜேபி கூட்டணிக்குள்ளே போகலாமான்னு பார்க்குறாரு. அதனால தான் அது பயந்துக்கு தான் பேசாமல் இருக்காரு. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுவார். எஸ்ஐஆர் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது, ஆனாலும் அதற்கு திமுக அரசு தான் காரணம்னாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது, ஆனாலும் அதுக்கு காரணமும் சிஎம் தான் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் முதலமைச்சர் மேலே குற்றம் சுமத்தினார். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வந்து சிஎம் அங்கிளும்பார், ஸ்டாலின் சாரும்பார், கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பேசுவார். ஆனால் ஒன்றிய அரசு இவ்வளோ பாதிப்பு கொடுத்துமே
மோடின்னு பேர் வர மாட்டேங்குது, அமித்ஷான்னு பேர் வர மாட்டேங்குது, பிஎம் சார்னு வர மாட்டேங்குது. இவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்காக குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்காக கொள்ள கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒரே பீதி, நம்ம வீட்டில் ஈடி சோதனைக்கு நம்ம போட்டுருமோ, இருக்கிற பல ஆயிரம் கோடி உள்ளே மாட்டிக்குமோன்னு ஒரே பயத்தில் தான் இருக்கார். அதனால மாநில அரசு ஒன்றும் பண்ணாத ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இது எதையுமே அதான் பயம். மத்திய அரசை எதிர்க்க மாட்டேன், ஒன்றும் பேச மாட்டேன். ஏன்னா ஈடி சோதனை வந்துடும் அவருக்கு. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது.